எப்படி சிலருக்கு வந்து நல்ல பெற்றோர் இருக்காங்க பாருங்கள். நல்ல பெற்றோர் இருக்கிறனால கோயிலுக்கு ஒழுங்காக கூப்பிட்டு வந்துடுறாங்க. சின்ன பிள்ளைகளை கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும். நான் அதெல்லாம் நம்புகிறேன். நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணோம். பிள்ளையை கூப்பிட்டு வரணும். விளங்கலன்னு சொல்லி விட்டு வரக்கூடாது. கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒன்று விளங்கும், கோயிலுக்கு போகணுன்றது விளங்கும். மீதியெல்லாம் விளங்காது. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கோயிலுக்கு போகணுன்னு விளங்கும். அப்புறம் அங்கே வந்த உடனே சைலண்ட்டாக உட்காந்துருக்கணுன்றதும் விளங்கும். பாட தெரிஞ்சால் பாடணும், இல்லைன்னா பேசாமல் அங்கங்கே ஓடக்கூடாது, உட்காந்து ஒழுங்காக இருக்கணும். கற்றுக் கொடுத்தீங்கன்னா கற்றுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், அது பிள்ளை அப்படி தான் விளையாடணும். கிடையாது. அது ரொம்ப நல்ல லேர்னர் பிள்ளை, நம்மளை விட ரொம்ப கற்றுக்கக்கூடியது. மரியாதையாக வாயமுட்டு உட்காருன்னா பேசாமல் உட்காந்துருக்கும், ஒரு தொந்தரவும் பண்ணாது, உட்காந்துருக்கும். ஒன்றுமே விளங்கலைங்களே, அது பரவாயில்ல, ஒன்று விளங்கும். கோயிலுக்கு போகணும், அமைதியாக இருக்கணும், குவைட்டாக இருக்கணும், பாட்டுக்கிட்டு தெரிஞ்சால் பாடணும், இல்லைன்னா பேசாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது தெரியும். அது வரைக்கும் விளங்குனா போதும். அப்புறம் மீதியெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும். 18 வயசில் வந்து உட்காருன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இப்படி உள்ளே வந்து உட்காருங்க, அவன் அப்படியே இருந்துச்சு போயிட்டே இருப்பான். அவன் ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஆனால் சின்ன வயசில் காதை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து உட்கார வச்செல்லாம் ரொம்ப கீழ்ப்படிவான், ரொம்ப சொன்னதெல்லாம் கேட்பான். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா வேலை நடக்காது அவனுக்கு. அடுத்த வேலை சோத்துக்கு நீங்கள் வேணும், வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு நீங்கள் வேணும், கூடயே இருக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. பாருங்கள், கூட்டிகிட்டே வந்துடணும், கூட்டிகிட்டே வந்து அவனை கரெக்டாக கொண்டு போகணும். பாருங்க, பெற்றோர் கூட்டு போகிறது ஒரு காலகட்டத்தில் நல்லது, சின்ன வயசில் அதை பண்ணணும். ஆனால் இன்னொரு காலகட்டம் வரணும், அதில் நமக்குள்ளேயே வேறு உண்டாகணும், நமக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகி அதன் விளைவாக நம்ம போகணும். இல்லைன்னா அது உண்மையான கிறிஸ்தவமே கிடையாது. அதனால் எந்த பலனும் உண்டாக போகிறதே கிடையாது.